திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தாவது, காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்து வருகிறது. நிலத்தடி நீர் பறிப்போயிருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் வருகிற 29ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் மாதம் ஒருமுறை கர்நாடகாவிற்கு உத்தரவு போடுவதோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக நினைப்பதை ஏற்க முடியாது. உச்சநீதிமன்றம் உறுதியளித்த அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீரை திறப்பதற்கு உத்தரவு போடுவதோடு காவிரி ஒழுங்காற்று குழுவை அனுப்பி தண்ணீரை திறந்து தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கக்கூடிய உரிய அளவிலான தண்ணீரை பெற்றுத்தருவதற்கான முழு முயற்சியை போர்க்கால அடிப்படையில் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு அதனை முழுமையாக பெற்றுத்தர முன்வர வேண்டும். குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை ஜனவரி மாதமே தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துவிட்டது. 50% பணிகள் துவங்கப்படாமல் இருக்கிறது. துவங்கப்பட்டிருக்கும் பணிகளிலும் மிகப்பெரும் அளவில் ஊழல் முறைகேடு நடைபெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இன்றைக்கு தட்டுப்பாடு காலத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டாலும் குறுவைக்கான சாகுபடியை மேற்கொள்வதற்கு தண்ணீர் ஊர்களுக்கு செல்லுமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. எனவே தலைமைச் செயலாளர் உடனடியாக உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை அனுப்பி வைத்து தூர்வாரும் பணிகளுக்கான ஆய்வு செய்து விரைந்து அந்த பணிகளை நிலுவையில்லாமல் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். அதுபோல காவிரி டெல்டாவில் சென்ற ஆண்டு 2025இல் குறுவை நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இன்னும் அது அரிசி ஆலைகளுக்கு அனுப்பப்படவில்லை. சம்பா நெல் கொள்முதலும் இதுவரையிலும் அரிசி ஆலைகளுக்கு அனுப்பி அரிசியை பொது விநியோக திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. இது குறித்து மத்திய அரசு ஒரு உரிய ஆய்வுகளை உயர் அதிகாரிகள் கொண்ட குழு மூலமாக தமிழ்நாட்டில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். வட மாவட்டங்களில் இதுவரையிலும் நெல் கொள்முதல் தடைப்பட்டுள்ளது. பல்வேறு கிராமங்களில் நெல் குவியலாக கிடக்கிறது. விவசாயிகள் போராடுகிறார்கள். வரும் 30ஆம் தேதி முதல் பெரும் மழை பெய்யக்கூடிய அறிவிப்புகள் வந்துள்ள நிலையில் இந்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்து வருகிறது. நிலத்தடி நீர் பறிபோயிருக்கிறது. குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் வருகிற 19ஆம் தேதி 29ஆம் தேதி டெல்லியில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் மாதம் ஒரு முறை கர்நாடகாவிற்கு உத்தரவு போடுவதோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக நினைப்பதை ஏற்க முடியாது. உச்சநீதிமன்றம் உறுதியளித்த அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீரை திறப்பதற்கு உத்தரவு போடுவதோடு காவிரி ஒழுங்காற்று குழுவை அனுப்பி தண்ணீரை திறந்து தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கக்கூடிய உரிய அளவிலான தண்ணீரை பெற்றுத்தருவதற்கான முழு முயற்சியை போர்க்கால அடிப்படையில் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு அதனை முழுமையாக பெற்றுத்தர முன்வர வேண்டும். குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடை ஜனவரி மாதமே தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துவிட்டது. 50% பணிகள் துவங்கப்படாமல் இருக்கிறது. துவக்கப்பட்டிருக்கிற பணிகளிலும் மிக பெரும் அளவில் ஊழல் முறைகேடு நடைபெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இன்றைக்கு பற்றாக்குறை காலத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டாலும் குறுவைக்கான சாகுபடியை மேற்கொள்வதற்கு தண்ணீர் ஊர்களுக்கு செல்லுமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. எனவே தலைமைச் செயலாளர் உடனடியாக உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை அனுப்பி வைத்து தூர்வாரும் பணிகளுக்கான ஆய்வு செய்து விரைந்து அந்த பணிகளை நிலுவையில்லாமல் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். அதுபோல காவிரி டெல்டாவில் சென்ற ஆண்டு 2025இல் குறுவை நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இன்னும் அது அரிசி ஆலைகளுக்கு அனுப்பப்படவில்லை. சம்பா நெல் கொள்முதலும் இதுவரையிலும் அரிசி ஆலைகளுக்கு அனுப்பி அரிசியை பொது விநியோக திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. இது குறித்து மத்திய அரசு ஒரு உரிய ஆய்வுகளை உயர் அதிகாரிகள் கொண்ட குழு மூலமாக தமிழ்நாட்டில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். வட மாவட்டங்களில் இதுவரையிலும் நெல் கொள்முதல் தடைப்பட்டுள்ளது. பல்வேறு கிராமங்களில் நெல் குவியலாக கிடக்கிறது. விவசாயிகள் போராடுகிறார்கள். வரும் 30ஆம் தேதி முதல் பெரும் மழை பெய்யக்கூடிய அறிவிப்புகள் வந்துள்ள நிலையில் இந்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.